ஒரே குரல், ஒரே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். நான் பேராசிரியர் வே. அரங்கராசன். உலகத்தார் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த திருக்குறள் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாய்மை அதிகாரம் 30வது அதிகாரம். அதில் அமைந்துள்ள 297வது குறள், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம், பிற செய்யாமை செய்யாமை நன்று என்பதாகும். இந்த குறளின் பொருள், வாய்மை ஆகிய பொய்யாமையை பொய்த்தல் இல்லாமல் ஆற்றினால் அஃது அறம். பிற என்றால் அறத்தை தவிர பிற. அப்படி என்றால் அறத்தை தவிர பிற என்றால் அறம் அல்லாதவற்றை, அறம் அல்லாத பிறவற்றை செய்யாமை செய்யாமை செய்யாதிருத்தலே நல்லது என்பது இதனுடைய பொருள். வாய்மையாகிய பொய்யாமையை செய்தல் அறம், அதன்படி நடத்தல் அறம். அறத்தை தவிர பிறவற்றை, அறம் அல்லாதவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. இதுதான் இந்த குறளுடைய பொருள். சிலர் இந்த குறளை தவறாக பொருள் கொள்கிறார்கள். இந்த குறளுக்கு தவறான பொருள் கொள்கிறார்கள். முதல் பகுதி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம், அது சரியாக சொல்லுகிறார். அந்த குறட்தொடரையும் சரியாக சொல்லுகிறார்கள், அதற்குரிய பொருளையும் சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இரண்டாவது பகுதியாகிய பிற செய்யாமை செய்யாமை நன்று என்ற பகுதியை சொல்லுகின்ற பொழுது, அதனுடைய பொருளை சொல்லுகின்ற பொழுது தவறாக பொருள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் சொல்லலாம் என்றால், பிற என்பதற்கு பிற அறங்களை செய்யாதிருத்தலே நல்லது. பிற அறங்களை செய்யாதிருத்தல் தேவையில்லை. அதனால் பொய்யாமை என்ற ஓர் அறத்தை மட்டும் செய்தால் போதும், பிற அறங்களை செய்யாதிருத்தல் நல்லது என்று சொல்லுகிறார்கள். பிற அறங்களை செய்யாதிருத்தல் நல்லது அப்படி என்றால், கொல்லாமை என்ற அறம், அதை செய்யாதிருத்தல் நல்லதா? கல்லாமை என்ற ஒரு அறம், அதை செய்யாதிருத்தல் நல்லதா? சூதாடக்கூடாது என்கிறார் திருவள்ளுவர், அதை செய்யாதிருத்தல் நல்லதா? கள்ளுண்ணல் என்ற அறத்தை கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தை கள்ளுண்ணாமை அறத்தை சொல்லுகிறார், அதை செய்யாதிருத்தல் நல்லதா? இப்படி பார்த்தால் பிற அறங்களை செய்யாதிருத்தல் நல்லது என்றால், கொல்லாமை அறத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் கொல்லலாம் என்று பொருள். கள்ளாமை என்ற அதிகாரத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் திருடலாம் என்று பொருள். சூதாடாமை என்ற அறத்தை கடைப்பிடித்தல் தேவையில்லை என்றால் சூதாடலாம் என்று பொருள். இப்படி திருவள்ளுவர் எவற்றையெல்லாம் அறங்களையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் செய்யாதிருத்தல் நல்லது என்று அந்த குறளுக்கு பொருள் சொல்லுகிறார். அப்படி பொருள் ஆகிவிடும். அதனால் பெருமைமிக்க மதிப்புக்குரிய சான்றோர்களே, அதனால் இந்த குறளுக்கு வாய்மையாகிய பொய்யாமை, வாய்மையாகிய பொய்யாமை, அதாவது பொய்த்தல் இல்லாமையை ஆற்றினால் அறம்,
வாய்மை ஆகிய பொய்த்தல் இல்லாமை என்ற அறத்தை ஆற்றின் நல்லது என்று கூட கொள்ளலாம். பிற அறமல்லாத பிறவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. எனவே பிற என்பதற்கு அறம் அல்லாத பிறவற்றை அல்லறங்களை என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை கவனித்தில் கொள்ளுங்கள். இதுபோல சில குறட்பாக்களை சிலர் தவறாக பொருள் கொள்கிறார்கள். அதை கேட்கின்ற பொழுது அதை திருத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனாலே நான் பதிவை எழுதுகிறேன். இதை உணர்ந்து அப்படிப்பட்டவர்கள் திருத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை எல்லோரும் பார்த்து அனைவருக்கும் சொல்லுமாறும் பணியன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.